பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாள்ல ஆண்டவர் தீர்மானமாய் நம்மளை குறித்து அழைக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரத்துல 28, 29 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம், ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சன்னதியில இருக்கிற யூதர்கள் தான் யூதர்கள் என்று அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமோ, மாம்சத்தில் காணப்படுகிற யூதர்களோ யூதர்கள் அல்ல, அதற்கு மாறாக எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின்படி என்று நம்ம சொல்லப்படும் பொழுது, நம்ம சாதாரணமா மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய சுத்தம், மாம்சத்துக்குரிய வழிநடத்துதல் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய பொருத்தனை, ஆவிக்குரிய உடன்படிக்கை, ஆவிக்குரிய வழிநடத்துதல் அதை குறிக்கிறது. அந்த வழிநடத்துதலின்படி அந்த இருதயத்தினால் உண்டாகும் விருத்த சேதனம், அந்த இருதயத்துல, அதாவது உங்களுடைய இருதயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டு காரியங்களை செயல்படுத்துவேன், எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாய் வாழ்வேன், உத்தமனாய் வாழ்வேன் என்கிற இருதயத்தின் விருத்த சேதனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். அந்த காரியம் ஒரு சாதாரண காரியம் அல்ல, இது ஒரு எளிதாய் நடைபெறுகிற காரியம் அல்ல. மற்ற காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு முன்பாக தெரியும், ஆனா ஆவியின்படி விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அந்த காரியம், ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் யார் என்பது மனிதனுக்கு முன்பாக தெரியாது, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இவன் எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், இவன் உண்மையுள்ளவன், இவன் எனக்காக எதையும் செய்ய துணிந்தவன், இவன் நேர்மையானவன், இவன் உத்தமன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் இடத்திற்கு ஏதுவாக அமைகிற ஒரு வாழ்க்கை தான் என்னவாம்? ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே. ஹல்லேலூயா. அந்த விருத்த சேதனம் எப்படிப்பட்ட நன்மையை கொண்டு வருகிறது என்று பார்க்கும் பொழுது, மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், மனுஷராலே நமக்கு புகழ்ச்சி உண்டாவதற்காக அவர்களுக்கு முன்பாக ரொம்ப நியாயமா நடந்து கொள்ளலாம், ரொம்ப என்னவா எப்படி நடந்து கொண்டாலும் அந்த புகழ்ச்சி வீண். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை செய்து, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது, மனுஷராலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிற புகழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்து, ஆண்டவர் உங்களை சந்தோஷமான பாதையில, சமாதானமான பாதையில, நித்தியத்திற்கு ஏதுவான பாதையில உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம், அவருடைய வாழ்க்கை கடைசியில முடிவு பெறுமான்னு தெரியாது. யூதனா இருந்திருக்கலாம், கைகளை கழுவலாம், போய் தசம பாகத்தை வைக்கலாம், அவங்க பண்டிகையை ஆசரிக்கலாம், எல்லா விதத்திலும் உபவாசத்தை கூறி மற்றவர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்களை காட்டிக் கொள்ளலாம். ஆனால் இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாமல் அவன் என்ன காட்டிக் கொண்டாலும் அந்த புகழ்ச்சி வீண், அந்த புகழ்ச்சி மனித புகழ்ச்சியா இருக்கும், அதெல்லாம் அழிந்து போகிற புகழ்ச்சி. ஆனால் தேவனால் உண்டாகிற புகழ்ச்சி உங்களுக்கு வறுமையானால் அந்த புகழ்ச்சி உங்களை நித்தியத்திற்கு கொண்டு சேர்க்கும், அந்த புகழ்ச்சி உங்களை வாழ வைக்கும், அந்த புகழ்ச்சி உங்களை சரியான பாதை எது, தவறான பாதை எது என்று உங்களுக்கு சரியான பாதையை சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்க மாம்சத்தில் பிறந்த
யூதனாய் நடவாமல் ஆவின்படி நடக்கிற யூதனாய், விருத்த சேதனம், இருதயத்துல விருத்த சேதனம் உள்ள யூதனாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி உண்டாயிருக்க போகிறது. அந்த புகழ்ச்சி தேவனாலே உண்டாயிருக்க போகிறது. அது நிரந்தரமாய் நித்திய வீட்டுக்கு அழைத்து செல்கிற புகழ்ச்சியாய் இருக்க போகிறது. மற்ற புகழ்ச்சி எல்லாம் வீண். ஆதலால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சிக்கு ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டும். என்ன காரியம் என்றால், புறம்பான காரியங்களை தள்ளிவிட்டு இருதயத்துல விருத்த சேதனம் உள்ளவர்களாய் நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியின்படி இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவனே அப்பா யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. நாங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்தில் இருக்கிற அப்பா பிள்ளைகள் சுவாமியா. என் தேவனாகிய கர்த்தர், நீர் யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் அப்பா. நீர் அப்பா நீர் அரசாளுகிற தேவன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படி, அந்த கோத்திரத்தில் நாங்களும் பங்கடையும்படி என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உள்ள ஒரு இருதயத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எடுக்கிற எல்லா உடன்படிக்கையிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் நிலைத்து நின்று கர்த்தருக்கு முன்பாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோமே சுவாமி. தேவனால் உண்டாயிருக்கிற புகழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில கடந்து வரட்டும் அப்பா. நீர் அப்படி செய்து எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து எங்களை மேன்மையடைய செய்ய போகிறீர், எங்களை உயர்த்த போகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி அல்லப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து மாம்சத்தின்படி யூதராய் அல்லாமல் ஆவின்படி யூதராய் மாற்றி அவர்களுக்கு அப்பா உம்மாலே புகழ்ச்சி உண்டாகும்படி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.